தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் ஆவியானவரே, எங்களுக்கு துணையாளராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவரே, இதோ இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தம்மை மறைத்து தமது தந்தையை வெளிப்படுத்தியது போல நீரும் இப்போது உம்மை மறைத்து இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி வருகிறீர். நீர் எங்களுக்குள் தங்கி எங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி ஆவியானவரே. இன்னும் நாங்கள் வேத விளக்கத்தின் ஆழத்தை அறியவும் எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறந்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 36வது நாளில் இருக்கிறோம். இன்று யோவான் நற்செய்தியின் 3 மற்றும் 4வது அதிகாரங்களை சிந்திக்க அழைக்கிறோம். 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இயேசு நிக்கோதேமை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றால், அதாவது மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன என்று அவர் விளக்கம் கேட்கும் பொழுது இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்குள் நுழைய இயலாது என்கிறார். ஆக நாம் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவது போல தூய ஆவியாராலும் திருமுழுக்கு பெற வேண்டும். அவரது கொடைகள் நம்மில் நிறைந்து இருக்க வேண்டும். அப்போது மட்டுமே நாம் இறையாட்சிக்குள் நுழைய முடியும். ஆவிக்குரிய செயல்பாடுகள் நம்மில் இருந்தால் மட்டுமே உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், இயேசுவின் அருள்நிலையில், ஆண்டவரின் அருள்நிலையில் நாம் வாழவும் முடியும் என்பதையும் அவர் கூறுகிறார். தொடர்ந்து 3வது அதிகாரம் 16வது வசனம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று இயேசு கூறுகிறார். நாம் வாசிக்கக்கூடிய மொத்த விவிலியத்தினுடைய மிகச் சுருக்கமான ஒரே வசனமாக இதை இறையியலாளர்கள் கூறுகிறார்கள். தம் ஒரே மகன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு நிலைவாழ்வை அடைவதற்காக இயேசு என்னும் தம் மகனை, ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். அது நம்மீது கொண்ட பேரன்பினால் மட்டுமே. 14வது வசனத்திலே இயேசு குறிப்பிடுகிறார், பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அன்று எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட இஸ்ரேல் மக்கள் முணுமுணுத்ததினாலே ஆண்டவருடைய கோபத்திற்கு உட்பட்டு கொள்ளிவாய் பாம்புகள் கடிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் ஒரு வெண்கல பாம்பொன்றை செய்து உயர்த்தி அதை நிமிர்ந்து பார்ப்பவர் அனைவரும் குணமடைவார்கள், உயிர் பெறுவார்கள் என்று மோசேக்கு அருளினார். இறக்கின்ற கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் மிக எளிதாக செய்யக்கூடியது நிமிர்ந்து அந்த வெண்கல பாம்பை பார்ப்பது. இங்கு வெண்கல பாம்பு என்பது ஒரு சிலை வழிபாட்டை குறிக்காது. மாறாக இறைவனுடைய வார்த்தைக்கு, அவர் கூறிய செயலுக்கு ஒருவரை உயிர்ப்பிக்கும் வல்லமை உண்டு என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த செயலை மோசேயிடம் செய்ய சொல்லுகிறார். அவ்வாறு இருக்க அதை பார்த்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தது போல மானிட மகனாகிய இயேசுவும் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அவ்வாறு சிலுவையை பார்த்து மானிட மகன் வழியாக நம்பிக்கை கொள்பவர்கள் அனைவரும் மீட்படைவார்கள் என்பதை இயேசு தன்னுடைய இறுதி சிலுவை மரணத்தை இங்கு குறிப்பிடுகிறார். தொடர்ந்து 30வது வசனத்திலே, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டுவது போல நாமும் இயேசுவின் பணியாளர்களே. ஆக அவருக்குரிய மாட்சியை நாம் கொள்ளலாகாது என்பதை மீண்டுமாக திருமுழுக்கு யோவான் இங்கு நினைவுபடுத்துகிறார். 34வது வசனத்திலே, கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார், கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் என்று தன்னை பற்றி கூறுகிறார். கடவுளால் அனுப்பப்பட்ட இயேசு அவருடைய வார்த்தைகள், சொந்த வார்த்தைகளை அல்ல, கடவுளுடைய வார்த்தைகளை, தமது தந்தையினுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறார். ஆகவே தந்தையினுடைய திருவுளத்தை அறிவதற்காக எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவ்வாறாக கடவுளுடைய திருவுளத்தை அவர் நிறைவேற்றுவதால் கடவுளும் தமது ஆவிக்குரிய அனைத்து கொடைகளையும் இயேசுவுக்கு பொழிந்து அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் நற்செயல் புரிவதற்கான ஆற்றலை தந்தார். அவ்வாறே நாமும் இயேசுவை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரது வார்த்தைகளையும் அவரது திருவுளத்தையும் அறிந்து பேசும் பொழுது நாமும் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார்கள்.
மாறாக கடவுளின் சினத்தையே பெறுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்திலே சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்க்கிறோம். இயேசு கலிலேயாவிற்கு செல்வதற்காக சமாரியா வழியாக செல்கிறார். அங்கு சமாரியாவில் இருக்கக்கூடிய சிக்கார் என்ற ஊருக்கு வந்த பொழுது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஊரிலே யாக்கோபு தோண்டிய கிணறானது இருந்தது. அந்த கிணற்றிலே தண்ணீர் முள்வதற்காக நண்பகல் வேளையிலே அந்த பெண்மணி வருகிறார். சில இறையியல் வல்லுநர்கள் இவர் விபச்சார பெண்ணாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் நமது திருவிவிலியத்திலே அவ்வாறாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அவரது சிக்கலான வாழ்க்கை முறையை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக யூதர்கள் சமாரியர்களுடன் பழகுவதில்லை. ஏனெனில் 2 அரசர்கள் 17வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது போல முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அசிரிய மன்னன் பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும் என்ற 5 நகரங்களிலிருந்து ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான். அதாவது மக்களை இடமாற்றம் செய்கிறான். சமாரியாவில் இருக்கக்கூடியவர்களை அங்கு நாடு கடத்திவிட்டு அங்கு இருக்கக்கூடிய 5 நகர்களிலிருந்து மக்களை கூட்டி வந்து இந்த சமாரியாவிலே குடியேற்றுகிறான். அவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கடவுள்களையும் தங்களுடைய வழிபாட்டு போக்கையும் சமாரியர்கள் மத்தியிலே அவர்கள் புகுத்தி விட்டதை கண்டு மற்ற பகுதிகளை வாழ்ந்து வந்த மக்கள் சமாரியர்களை கலப்பின யூதர்கள் என்று கருதியதால் அவர்களை வெறுத்தார்கள். ஆகவே சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்துப்போவதில்லை. இவர்கள் அவரோடு உறவாட மாட்டார்கள். இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என உம்மிடம் கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் என்று இயேசு கூறுகிறார். அதாவது சமாரியர்களும் மெசியா வருவார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு தானே அந்த மெசியா என்பதை அவளுக்கு எடுத்துக்காட்ட விரும்பி இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் உலக போக்கின்படி வாழக்கூடியவர் ஆதலால் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் முள்ள உம்மிடம் வாளி இல்லை, கிணறும் ஆழமானது, அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உம்மிடம் எங்கிருந்து கிடைக்கும்? யாக்கோபை விட நீ பெரியவரோ? அவர்தான் இந்த கிணற்றை எங்களுக்கு வெட்டி தந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அப்பொழுது இயேசு, இந்த தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்க போகும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது என்று கூறுகிறார். ஆக இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவர் ஒரு இறைவாக்கினர் என்பதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வருகிறார். நான் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீர் குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி அது நிலை வாழ்வு அளிக்கும் என்கிறார். அப்பொழுது அந்த பெண், ஐயா, அந்த தண்ணீரை அப்படியானால் எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மூல நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்கிறார். அப்பொழுதுதான் இயேசு அவளை, நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்கிறார். நீர் கூறியது சரியே, ஏனெனில் உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உமது கணவர் அல்லர், எனவே நீர் கூறியது உண்மையே என்று கூறுகிறார். ஆகவே இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் போக்கினை அறிந்து கொண்டார் என்பதை உணர்ந்து அந்த பெண், நீர் உண்மையிலேயே இறைவாக்கினர் என்பதை வாய்விட்டு கூறுகிறார். இங்கு இயேசு குறிப்பிடுவது, நான் ஏற்கனவே முன்னர் நாம் பார்த்தது போல, அசிரிய மன்னன் குடியேற்றிய பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஆமாத்து, செபர்வையும் ஆகிய நாடுகளினுடைய புகலிடமாக இந்த சமாரியா இருந்தது பற்றி அவர் குறிப்பிடுகிறார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே நேரத்திலே இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறையும் சிக்கலான வாழ்க்கை முறையும் அவ்வாறே இருப்பது கண்டு அவர் உடனே தன்னுடைய பேச்சை மாற்றி, நாங்கள், என்னுடைய முன்னோர்கள் இம்மலையில் வழிபட்டு வந்தார்கள், ஆனால் யூதர்களாகிய நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்று அவர் இயேசுவிடம் கூற, இயேசு அவரிடம், ஒரு காலம் வரும், ஏனெனில் நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் வழிபடுகிறீர்கள். யூதர்களிடமிருந்து மீட்பு வருகிறது. காலம் வரும் பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்திலே வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் எத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார் என்று கூறுகிறார். ஆக நாம் உண்மையிலேயே எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் முழு மனத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஆவியிலும் உண்மையிலும் நாம் ஜெபிப்பதை பற்றி இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். அதே நேரத்திலே அந்த பெண், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். அப்பொழுதுதான் இயேசு தம்மை அவருக்கு காட்டி, உம்மோடு பேசும் நானே அவர் என்கிறார். அப்பொழுது அவளது கண்கள் திறக்கப்படுகிறது. உடனே அவள் ஓடிக்கொண்டு போய்
தன்னுடைய ஊருக்குள் சென்று இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது அந்த சமாரிய மக்கள் அவ்வூருக்கு வந்து இயேசுவை தங்களோடு இருக்க வற்புறுத்தி கேட்டதன் பேரிலே இயேசு 2 நாட்கள் அவ்வூரிலே தங்குகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? சமாரிய பெண்ணை நோக்கி, நீ சொன்னதால் அன்று நாங்களே அவரை பேச்சை கேட்டோம், உண்மையிலேயே அவர்தான் உலகின் மீட்பர் என்பதை அறிந்து கொண்டோம் என்கிறார்கள். சிக்கலான வாழ்க்கை முறையில் 5 கணவர்களோடு வாழ்ந்ததாக, வேறொருவரோடு வாழக்கூடியதாக இயேசு கூறியதை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை நிறை பற்றி மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் கலந்து இருப்பதால் நண்பகலில் யாரும் வராத அந்த நேரத்திலே கிணற்றடிக்கு தண்ணீர் முள்ள வந்த அந்த சமாரிய பெண் இயேசுதான் அவர் என்று அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய நிலையை மறந்து ஓடிப்போய் ஊருக்குள் சென்று தன்னை தாழ்த்தி கொண்டு, பாருங்கள், நான் செய்தவற்றை அனைத்தையும் அறிவித்த அந்த இயேசு வந்திருக்கிறார், அவர்தான் உலகின் மீட்பர் என நான் நினைக்கிறேன், அவரை காண வாருங்கள் என்று இயேசுவை பற்றி உடனே அறிக்கையிடுகிறார். அதே நேரத்திலே சீடர்கள் உணவு கொண்டு வந்த பிறகு, என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று இயேசு கூறுகிறார். நமக்கென்று கடவுளுடைய திருவுளம் என்ன, இயேசுவினுடைய திருவுளம் என்ன, நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார் என்பதை அறிந்து நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே அதை சிந்தித்து முடிவெடுப்போம். 37 மற்றும் 38வது வசனத்திலே, நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். அதாவது அந்த நகரிலே எல்லாம் ஏற்கனவே இறைவாக்கினர்கள் வந்து கடவுளுடைய வார்த்தைகளை அறிவித்ததால் அவர்கள் ஏற்கனவே நம்பிக்கையோடு இருந்தார்கள். இப்பொழுது இந்த சீடர்கள் அப்பகுதியிலே போய் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே மெசியாவாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக இது நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆக நாம் இன்று இறைவனுடைய வார்த்தைகளை பற்றி மற்றவர்களிடம் அறிவிக்கிறோம் என்றால் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் இன்றோ அல்லது நாளையோ மனம் திரும்பலாம். ஆகவே நாம் சோர்வுறாமல் இறைவனை பற்றிய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அந்த சமாரிய பெண் அவளுடைய சூழ்நிலையிலே அவள் இயேசுவை தெரிந்து கொண்ட பிறகு அறிவித்தது போல இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட நாமும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு முன்வருவோம். தொடர்ந்து அரச அலுவலர் மகன் குணமானதை நாம் பார்க்கிறோம். சமாரியாவில் 2 நாட்கள் தங்கிவிட்ட பிறகு கலிலேயாவிற்கு இயேசு வருகிறார். அது அவரது சொந்த நகரானதால் அவருக்கு ஏற்கனவே சொந்த நகரில் தன்னுடைய மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நினைவு இருக்கிறது. அதே நேரத்தில் எருசலேமிற்கு அங்கிருந்து வந்த மக்கள் அங்கு நடந்த அனைத்து நற்செயல்களையும் கண்டிருந்த போதிலும் இயேசு தங்கள் பகுதியிலும் இது போன்ற அரும் அடையாளங்களை செய்வார் என்று அவர் நம்புகிறார்கள். ஆகவே அவ்வாறு செய்யும் பொழுது அவரை நம்புவோம் என்று அவர்கள் இருந்திருக்கக்கூடும். ஆகவேதான் இயேசு 48வது வசனத்தில் அரும் அடையாளங்களை கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்று கூறுகிறார். அரசு அலுவலர் மகன், ஐயா இறக்குமுன் வாரும், என்னுடைய மகனை குணமாக்கும் என்று கெஞ்சி கேட்கும் பொழுது, நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்கிறார். அதே நேரத்திலே அவனுடைய மகன் குணமானதை நாம் தொடர்ந்து படிக்கிறோம். தொடர்ந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3. இயேசுவும் நிக்கதேமும். பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீ செய்யும் இவ்வரும் அடையாளங்கள் யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வேப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும்
எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்ட போது மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கும் எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருவார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். இயேசுவும் யோவானும். இவற்றுக்கு பின்பு இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்தில் அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலரும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, பின்னிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். விண்ணகத்திலிருந்து வருபவர், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலகு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். நாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தையை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகள் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4. சமாரிய பெண் ஒருவரும் இயேசுவும். யோவானை விட இயேசு மிகுதியான சீடர்கள் சேர்த்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து வருகிறார் என்று பரிசேயர் கேள்வியுற்றனர். இதை அறிந்த இயேசு யூதேயாவை விட்டகன்று மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். ஆனால் உண்மையில் திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களே. கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியது இருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோப்பு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோப்பின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்றுக்கு ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அசமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடத்தில் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்றார். ஏனெனில் யூதர் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர்.
அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றும் இல்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்களுள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கும் தாகம் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீ சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் வியப்புற்றார்கள். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவர்களிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூலி பெறுகிறார், நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்றும் கூற்று உண்மையாயிற்று என்றார். நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களே அவர் பேச்சை கேட்டோம், அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். அரசு அலுவலர் மகன் குணமாதல். அந்த 2 நாட்களுக்கு பிறகு இயேசு அங்கிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதை கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைப்பான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள்.
உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவருமே இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அருமடையாளம் இதுவே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.